கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். ஜெபதுனியின் ஜெப நேரமானது தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே சில காரியங்களை, ஆலோசனைகளை, சத்தியங்களை சொல்லி ஜெபிக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த ஆலோசனைகளும் சத்தியங்களும் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடியது, மேன்மையானவைகளை நமக்கு அருளுகிறவைகளாக இருக்கிறது. அவை இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நீங்கள் தீர்மானம் செய்து பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன். கண்ணீர் எது நிமித்தமாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை அவர் சரி செய்து சீர் செய்து நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்குள் நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அநேக நேரங்களிலே கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரிடம் போய் சொல்லுவேன், என் கண்ணீர் எப்பொழுது தீரும் என்று சொல்லி கலங்குகிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அந்த கண்ணீரின் நிமித்தமாய் கலங்குவதோடு இரவிலும் தூங்க முடியாதபடி தவிக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியாதபடி சிலர் கண்ணீரின் காரியங்களினாலே தங்களையே மாய்த்து கொள்கிறார்கள். இன்றைக்கு கண்ணீர் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. வாழ்க்கையிலே தோல்வி, பலவிதமான ஏமாற்றம், இவ்விதமாய் பல சூழ்நிலைகளிலே உருவாகிற காரியங்கள், சரித்திலே உண்டாகிற வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்களினாலே கண்ணீரோடு நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ உங்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைப்பேன் என்று சொல்லி இங்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை அவருடைய வல்லமை குறித்து சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இந்த கண்ணீரை தமது துருத்தியிலே வைத்திருக்கிற தேவன். சங்கீதம் 56:8 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். நான் எவ்வளவு அழுது 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அழுகையே முடியாதபடி சூழ்நிலைக்கு வந்திருக்கிறதே என்று சொல்வதை பார்க்கிறோம். தாவீதும் அவருடைய மக்களும் சிக்கலாக்கு என்ற பகுதியிலே அங்கு ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள், மனைவி, ஆடு மாடுகள் எல்லாம் அமலேக்கியர் கொண்டு சென்று விட்டார்கள். 5ஆம் வாக்கியத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் வாசிக்குமா. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதற்கு பலனற்று போகும்படியாக, அழுகவே முடியாத நிலையிலே அவர்கள் கலங்கினார்கள். இழப்பு நிமித்தமாய் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை எல்லாம் துடைக்கக்கூடிய வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். கண்ணீர் துடைக்கப்பட்ட சில காரியங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கு அன்னாள் என்று சொல்லப்பட்ட ஒரு மகளை பார்க்கிறோம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருந்தது.
பிள்ளை இல்லாத ஒரு குறைவு. அந்த குறைவு நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையிலே நிந்திக்கப்பட்டாள். அவளோடு இருந்த ஒரு சகோதரி அவளை அதிகமாய் நிந்தித்தபடினாலே மிகவும் அவள் மனம் உடைந்து அழுது தன் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் அநேக நேரங்களிலே நம் குறைவு நிமித்தமாய் நமக்குரிய மக்கள், நம்முடைய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் நம்மை பார்த்து கேள்வியை கேட்கும்போது மிகவும் வேதனையோடு அழுது கொண்டிருப்போம். அங்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுடைய வாழ்க்கையானது அழுது கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்பொழுது நம்முடைய பாரங்களை, நம்முடைய மன கலக்கத்தை, கிளேசத்தை கொட்டுகிறோமோ அப்பொழுது அவர் இதை கேட்டு அதற்குரிய பிரதிபலனை தருகிறார். இந்த அன்னாள் ஆலயத்துக்கு தான் சென்றாலுடைய தேவனுடைய சமூகத்திற்கு செல்லவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு செல்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள். ஏதோ தங்கள் நண்பர்களை பார்ப்பதற்காக, உறவினர்களை சந்திப்பதற்காக, நலமான காரியங்களை அவர்கள் செய்கிறோம் என்று எண்ணி தவறான விதத்திலே தங்கள் நாட்களை செலவிடுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ உண்மையாய் தேவ சமூகத்திலே தங்களுடைய கண்ணீரை எல்லாம் சிந்துகிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். அவருடைய உள்ளமானது தேவனுடைய அன்பை நினைந்து அங்கு வேதனையான ஒரு உள்ளத்தோடு அங்கு போராடுகிறபடினாலே அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அந்த 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வாக்கியத்திலே அவள் தேவ சமூகத்திலே சென்று தன்னுடைய மன கிளேசத்தை எல்லாம் கொட்டி ஜெபித்தாள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அந்த நாள் முதல் கொண்டு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அவளுடைய வாழ்க்கையிலே இவ்விதமாய் கண்ணீரோடு இருந்த சூழ்நிலை மாறத்தக்கதாக கர்த்தர் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு அதிசயத்தை நடப்பித்தார். அந்த மகள் குழந்தை பெற்றெடுக்கிறாள். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆலயத்திலே அந்த மகனை விட வேண்டும் என்ற பொருத்தனையோடு அவள் ஜெபித்தபடினாலே அதற்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த காரியத்தை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறாயா? உன் குறைவு நிந்தைகளினால் கண்ணீரோடு இருப்பாய் என்று சொன்னால் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் இன்றைக்கு இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா விதங்களிலும் உன் குறைவை நிவர்த்தியாக்கி உன்னை மகிழ்ச்சியாக்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது காரியமாக நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வாக்கியத்திலே அங்கு பார்க்க முடிகிறது. ஆகார் என்று சொல்லப்பட்ட மகளை குறித்து, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கு பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய மனைவியின் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு பிறந்த குழந்தையோடு அவள் அனுப்பப்பட்டதை பார்க்கிறோம். 14ஆம் வாக்கியத்திலே ஆபிரகாம் அவள் அதிகாலையிலே எழுந்து பிள்ளையையும் தண்ணீர் துருத்தியும் கொடுத்து அனுப்பிவிட்டாள். அவள் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் தீர்ந்து விட்டது. பிள்ளையோ தாகத்தால் நிறைந்து தண்ணீருக்காய் கதறுகிறது. அவளுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், இந்த வனாந்தரத்தில் நான் எங்கே போவேன்? தண்ணி எங்கே எனக்கு கிடைக்கும்? ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, மிகுந்த வேதனையோடு இருந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அழுகிறாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எரிகிற தூரத்திலே அமர்ந்து அவள் சத்தமிட்டு அழுதபோது கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார்.
ஆகாரே என்று சொல்லி அழைத்தார். அழைத்ததோடு அவளுடைய கண்களை, மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்களை திறந்தவுடனே வனாந்திரத்திலே ஒரு நீர்த்துறவை காண்கிறாள். அவருடைய வாழ்க்கையிலே அவள் தாகம் தீர்க்கப்பட்டது, பிள்ளையின் தாகமும் தீர்க்கப்பட்டது. அவருடைய அழுகையானது களிப்பாக மாறியது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 18 வாக்கியத்திலே உடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் காணும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை ஆக்கியோன் கேட்பதை பார்க்கிறோம். அவை நாம் இந்த கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் வேதத்தினுடைய மகத்துவத்தை காண முடியும். தேவன் நமக்கு அருளி இருக்கிற பாதுகாவலையும் காண முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 17 வாக்கியத்திலே எலிசாவினுடைய வேலைக்காரன், ஐயோ நம்மை சுற்றி சிறிய நாட்டினுடைய இராணுவம் வந்துவிட்டதே, என்ன ஆகுமோ என்று சொல்லி பயந்து கலங்குகிறான். அப்படியாய் அவன் கலங்குகிற வேளையிலே எலிசா அவன் கண்கள் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறான். அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதைக் கண்டு அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் பயம் நீங்கினவனாய் மாறினான். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா விதமான காயங்களையும் ஆற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். இன்னுமாய் வேதத்தை பார்க்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரம், அங்கு எசேக்கியா ராஜா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் மூலமாய் சொல்லப்படும் போது அதை கேட்டவுடனே அவர் மிகவும் கலங்கி அழுகிறதை பார்க்கிறோம். 3 வாக்கியம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வியாதியிலே நீ மரித்து போகிறாய் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஊழியர் மூலமாய் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ உன் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே எசேக்கியா மிகவும் அழுகிறான். கர்த்தருடனே பதில் தருகிறார். அவனுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தந்து 5 வாக்கியத்திலே, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இங்கு பார்க்கிறோம், அவன் கண்ணீரை கண்ட தேவன் கண்ணீரை துடைப்பதற்குரிய அற்புதமான காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். அவனுடைய நாட்களை, ஜீவ நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி தருவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வியாதி நிமித்தமாய் நான் இனி எவ்வளவு காலம் வாழப் போகிறேனோ, எவ்வளவு நாட்கள் என் ஜீவன் இருக்கப் போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காண்கிற தேவன். அந்த காண்கிற தேவன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உண்மையுள்ள தேவன். உன் உடைந்து போன உள்ளத்தை அறிந்தவர், உன் வேதனைகள் எல்லாம் சுமந்தவர், உன் பலவீனங்களை ஏற்றவர். இன்றைக்கு உனக்குள் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, என் கணவனோடு நான் வாழ முடியவில்லையே, என் மனைவியோடு நான் வாழ முடியவில்லையே, என் பிள்ளைகளோடு நான் வாழ முடியவில்லையே, எனக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்திருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன் கண்ணீரை கண்ட தேவன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உண்மையுள்ளவர். உன் போராட்டத்தை நீக்கி, உன் வேதனைகளை நீக்கி, உன் காரியங்களை சீர்படுத்தி ஜெயம் தந்து உன் கண்ணீரை துடைப்பார். அவர் சமூகத்திலே உன்னை தாழ்த்தி ஜெபிப்பாயா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, கண்ணீரோடு உடைய பாதத்திலே கெஞ்சுகிற ஒவ்வொரு மக்களிலும் நீர் அற்புதத்தை இன்று செய்வீராக. உம்முடைய சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். அவருடைய கண்ணீரெல்லாம் இப்பொழுதே கழிவுறுதலாய் மாறட்டும். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணினீர் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே
அந்த மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நீரே அதிசயத்தை செய்து அற்புதமான காரியம் செய்து எங்களை மகிழ்ச்சியினால் முடிசூட்டும். நாங்கள் ஏற்ற காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சியாய் உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.